எங்களோட அறிவிப்பு என்ன, ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, பொதுமக்களுக்கு இனிமேல் யாரும் வந்து வனப்பகுதியை ஒட்டி வந்து எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருட்களையோ கண்ணாடிகளையுமே வந்து இங்க போட வேணாம் என்பது எங்களுடைய முக்கியமான வனத்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமான கோரிக்கையாக இது வந்து சிறுமுகை ஃபாரஸ்ட் ஏரியாங்க, சம்பரவள்ளி அப்படிங்கிற ஊர்ல இருக்கோம். இப்போ நாங்க வந்து வாலண்டியர்ஸுங்க. சிறுமுகை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்திருக்காங்க. ஸ்ரீ குமரன் காலேஜ்ல இருந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. சிறுமுகை ரோட்டரி கிளப்ல இருந்து வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, இங்கே வந்து நிறைய பிளாஸ்டிக்ஸு, பாட்டில்ஸு, இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் நிறைய ரோட்டோரத்தில் போட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து இந்த மான், யானை இதெல்லாம் வருதுங்க. வந்து இந்த பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு அந்த அனிமல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. நமக்கு ஹெவியான பொல்யூஷன் வருதுங்க. ஸோ இது வந்து ரிமூவல் பண்ணுறது அப்படிங்கிற இதில் வந்து நாங்கள் இப்போ இறங்கியிருக்கிறோங்க. நாங்கள் எவ்ரி மந்த்து ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி மாஸ் கிளீனிங், பிளாஸ்டிக் மாஸ் கிளீனிங்கிறது பண்ணிட்டு இருக்கோங்க. அப்போ இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து நாங்கள் அப்படியே சிறுமுகை வரைக்கும் அப்படியே போயிடுவோங்க. க்ளீன் பண்ணிட்டு போயிடுவோம். தயவு செய்து எல்லாருக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த ரோட்டோரத்தில் பிளாஸ்டிக் வீசுறதை தயவு செய்து நிறுத்துங்க. இந்த பாட்டில்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு உடச்சி போட்டுட்டு போயிருக்காங்க. ரிமூவ் பண்ணுறப்ப எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. யானையெல்லாம் வந்துச்சுன்னா அதனுடைய காலில் அந்த பாட்டில்ஸ் எல்லாம் கம்பியெல்லாம் ஏறி ரொம்ப அதோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகுதுங்க. தயவு செய்து இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. தேங்க்யூ. 3 மணி நேரம் செஞ்சிருப்போம். 4 கிலோமீட்டருக்குள்ள இவ்வளவு எடுத்துருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்குது. பொதுமக்களுக்கு வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வு வேணும். கண்டிப்பாக ரோட்ல போகும்போது கேரி பேக் தூக்கி போட்டு அப்படி வீசிட்டு போயிடுறோம். இதெல்லாம் எடுக்கும்போது எங்களுக்கு எவ்வளவு கையில காயமாயி, காலில் காயமாயி, எவ்வளவு சிரமத்தோட இதெல்லாம் எடுத்துருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 டன் பக்கம் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 3 மணி நேரத்துலேயே இது மாதிரி இருக்கும்போது நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ல எவ்வளோ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம், போகும்போது எவ்வளோ அசுத்தம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பொதுமக்கள் நீங்களாம் வந்து உங்க சந்தேகங்களை சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, ஒரு விழிப்புணர்வு சொல்லுங்க சொல்லி எங்க அசோசியேஷன் சார்பாக ரோட்டரி சங்கத்தாலும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.